சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபுவின் ரகசிய அறையை தட்டி தூக்கிய பறக்கும் படை. சென்னையில் தேர்தல் சூழல் சூடுபிடித்து வரும் நிலையில் தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு மகன்களுக்கு தொடர்புடையதாக கூறப்படும் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சோதனையில் சில ஆவணங்கள் சிக்கியதா தகவல்கள் வெளியான நிலையில் அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துறைமுகம் தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு ஆதரித்து வெற்றி பெறும் வகையில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா புகார்கள் எழுந்ததா சொல்லப்படுது. இந்த புகார்கள் தேர்தல் பறக்கும் படையினருக்கும் வருமான வரித்துறைக்கும் சென்றது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. அதன்படி சென்னை மயிலாப்பூர் பகுதியில் செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் சாலை கட்டுமான டெண்டர் நிறுவனத்தில் முதல்ல சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிறுவனம் அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் ஜெயசிம்மன் மற்றும் விக்னேஷ் ஆகியோருடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து சோதனையை மேற்கொண்டாங்க. அதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் சோதனைகள் விரிவுபடுத்தப்பட்டது. வடபழனி, கீழ்ப்பாக்கம், அடையாறு மற்றும் ஏழு கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க. மொத்தம் 5 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையின் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய பாதுகாப்பு படையினரும் களமிறங்கிட்டாங்க. சோதனை நடைபெற்ற முக்கிய இடங்களில் இருந்து சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த ஆவணங்கள் என்ன தொடர்புடையவை, அதில் என்ன தகவல்கள் உள்ளன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் இதுவரை வெளியாகலை. சோதனை முடிந்த பின்பே முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. தேர்தல் நேரத்தில் திமுக தலைமைக்கு நெருக்கமான அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான இடத்துல ஐடி சோதனை நடைபெற்றதுனால அரசியல் வட்டாரங்களில் கூடுதல் பரபரப்பு பெற்றிருக்கு. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் பதுக்கி வைத்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடந்ததாக கூறப்படுவதால் மேலும் சில திமுக சீனியர் அமைச்சர்கள் வேட்பாளர்களை குறிவைத்து அடுத்தடுத்து சோதனை நடத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் தேர்தலின் போது இதுபோன்ற சோதனைகள் எதிர்பார்க்கப்பட்டது தான் என்று திமுகவினர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.